வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 21. பரலோக சேனை பகுதி 1. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. வெளிப்படுத்துதல் 5 வசனம் 11. புதிய பாட்டை தொடர்ந்து பாடுகிறார்கள். இப்போது தேவ தூதர்களும் சேர்ந்து பாடத் தொடங்குகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை போற்றுவதன் காரணம் என்ன? வேதாகமத்தின்படி எல்லா உயிரினங்களையும் போலவே தேவ தூதர்களும் இயேசுவால் படைக்கப்பட்டனர். கொலோசேயர் 1 வசனம் 16. அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானவர்கள். உண்மையில் ஒரே ஒரு தேவதூதன் ஒரே இரவில் அசீரியர்களின் இராணுவம் முழுவதையும் வீழ்த்தினான். 2 ராஜாக்கள் 19 வசனம் 35. அவர்கள் தேவனுடைய பராக்கிரம சேனைகள் என்று விவரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாகவும் ரதங்களாகவும் இருந்தார்கள். அதிகாரம் 6 வசனம் 17. அவர்கள் கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருந்த 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள். மத்தேயு 26 வசனம் 53. ஆனால் எல்லா தூதர்களும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் அல்ல. தேவ தூதர்களும் நம்மை போலவே தெரிந்து கொள்ளுகிற சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். வருத்தம் என்னவென்றால், சாத்தான் கலகம் செய்த போது சில தூதர்கள் அவனை பின்பற்ற தீர்மானித்து வானத்திலே யுத்தம் உண்டான போது வெளிப்படுத்துதல் 12 வசனம் 7 அவனோடு சேர்ந்தார்கள். ஆனால் பரலோகத்தில் சாத்தான் செய்த போர் ஒரு வார்த்தை போர். அவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். எசேக்கியேல் 28 வசனங்கள் 16 18. ஏதேனில் தேவனுடைய குணத்தின் மீது சந்தேக சாயலை வீச செய்வதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே பிசாசு அதை பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள் மத்தியில் விதைத்தான். ஏவாளை தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளால் ஆதியாகமம் 3 வசனங்கள் 1-5 அவன் வஞ்சித்திருப்பானானால் அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்களிடம் அதைவிட அவன் வேறு என்ன செய்திருப்பான்? 2 பேதுரு 2 வசனம் 11. வெளிப்படுத்துதல் இங்கு நமக்கு சொல்வது போல் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் யார்? அவன் மிக கச்சிதமான சந்தேக நிழலை விதைத்திருப்பான். பிசாசினால்தான் நித்திய ஜீவனுக்கும் நித்திய மரணத்திற்கும் இடையிலான பிரபஞ்ச யுத்தம் உருவானது. அதன் யுத்த களத்தில் தூதர்கள் பரபரப்பாக இயங்குகிறார்கள். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படுகிற எபிரேயர் 1 வசனம் 14 தேவனுடைய தூதர்கள் அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். சங்கீதம் 103 வசனம் 20. அவருடைய மக்களுக்கு உதவுவதில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த தருணத்தில் 10,000 10,000 தேவனுடைய பக்கத்தில் உண்மையாக நின்றிருக்கிறவர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்கிறார்கள். நித்தியம் முழுவதும் அவருக்கு தொடர்ந்து சேவை செய்வார்கள். இந்த போரில் அவர்கள் தாங்கள் யார் பக்கம் என்பதை தேர்வு செய்து விட்டார்கள். நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்களா? அன்புள்ள தேவனே, விழுந்து போன பலவீனம் உள்ள உம்முடைய சிருஷ்டிகளுக்கு உதவியாக 10,000 பலமிக்க தூதவர்களை நீர் அனுப்புவதற்கு உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது! அதிக ஆராய்ச்சிக்கு 1 ராஜாக்கள் 22 வசனம் 19, தானியேல் 7 வசனம் 10, எபிரேயர் 12 வசனம் 22. ஆமேன்.